ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யார் பேச்சையுமே நம்ப முடியல பாஸ், எல்லாம் பொய் 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 அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறது ஆண்டவர் காதில் கேட்கத்தான் செய்யும். யாரை நம்புறது? யார் வார்த்தையை நம்புறது? இப்போ ஒன்று சொல்லுதா, அப்போ ஒன்று சொல்லுதா, இப்போ ஒன்று சொல்லுதா, பிற ஒன்று சொல்லுதா. எந்த வார்த்தையும் நம்ப முடியும்? யார் வார்த்தையும் நம்ப முடியலை. உங்களை யார் நம்ப சொன்னா? நாமளே நம்பிக்கிட்டது, நாமளே பிரச்சனைக்குள்ளே பிரச்சனை எடுத்து இப்போ சொல்லுவாங்களா, தலைவலியே பிரச்சனையை போட்டுக்கிட்டு இடியாப்பச்சைகளில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது. தேவையில்லாத காரியங்கள் தான் இதெல்லாம். உண்மையுள்ள வார்த்தையை நீங்கள் நம்பணும் இல்லையா? நம்ம அதை நம்பாதனால தான் வேறு ஏதோ பொய்யான வார்த்தைகளுக்கு நம்ம விழுந்து விடுகிறோம் என்கிற ரகசியத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த அனுதின கர்மரை தேர் நிகழ்ச்சி வாயிலாக உங்களுக்கு சொல்லுகிறேன். உண்மையான வார்த்தை பைபிளை எழுதி ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நம்ம அதை நம்ப மாட்டோம். அதை விட்டுட்டு ஒரு மனுஷன் சொன்னால் நம்பிடுதோம், ஒரு ரட்சிக்கப்படாதன்னு சொன்னால் நம்பிடுதோம், ஒரு ஐஸ்வர்யவான் சொன்னால் நம்பிடுதோம், ஏதோ ஒன்று இருக்கிறவங்க மாயாஜாலம் பண்ணுறவன் சொன்னால் நம்பிடுதோம், ஜோசியங்கார சொன்னால் நம்புவோம். இன்றைக்கி நம்புகிறோம்ல. போனால் குறுக்க போனால் பிரச்சனை, அந்த வாசல் நிலக்கால் வைக்கும்போது அடியில் துட்ட வை, சாஸ்திரம் பாரு, சம்பிரதாயம் பாரு. இது உலகத்தான். ஆவிக்குரிய நீங்கள் எதுக்கு சரி. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன உண்டு அப்படின்னா, பொய்யான வார்த்தையில் நீங்கள் விழுந்து போகிறதுனால உண்மை உள்ள வார்த்தையினுடைய ஆசீர்வாதங்கள். பைபிள் உண்மையான வார்த்தை. இயேசு அவர் தான் நமக்கு வார்த்தை. அது எல்லாம் உண்மையான வார்த்தைகள் தான். அதை நம்பி அதை விசுவாசித்து அதை மனதில் முழுவதும் வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே ஆசீர்வாதம் தான். யோசுவாட்ட சொன்னார், மோசே மரித்து போனால் நீ தான் யுத்தத்தை செய்து உள்ளே கொண்டு போகிறா, உன் மனசில் என்னுடைய வார்த்தைகளை பத்திரமா வச்சு. அவன் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் நல்லா ஒரு வாலிப வயதுக்குள்ளாகவே படிச்சிருப்பாங்க. இவன் வாலிபனாக இருந்தபடி அதை பத்திரம் வச்சு போனான். அடித்து நொறுக்கிட்டு என்ன செய்தான், கானான் தேசத்தை சுதந்திரித்து 12 கோத்திரத்தை பங்கிட்டு கொடுத்து அவனும் ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்தான். காரணம் என்ன? அந்த வார்த்தையை நம்பின அந்த நம்பிக்கை. யோபு பாருங்கள், 10 பிள்ளை செத்த போது கூட கல்லாக உட்காந்துருக்கான். காரணம் தேவ வார்த்தையின் மீது அந்த வார்த்தை, அந்த உண்மையை தன்மையை அவனை உணர்ந்தபடினால தான் திரும்ப ரெட்டிப்பான நன்மை பெற்றான். நீங்களும் தேவையில்லாத மனிதனுடைய வார்த்தையை நம்பி சோர்ந்து உடைக்கப்பட்டு மனுஷ வார்த்தையை நம்பி 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 புலம்பிட்டு இருக்க, அதெல்லாம் விட்டுருங்க. வேத வசனத்தை நம்பி ஆண்டவர் மேலே உங்கள் நம்பிக்கையை வைங்க. உங்களோட வாழ்க்கையில் சகல நன்மைகள் தேவன் தந்து நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ்.